மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய மாலை வணக்கம். ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயமாக தை பிறந்தால் வழி பிறக்கும். சார், தை பொங்கலை சொல்கிறீங்க, தை மாதத்தை சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவதற்கு 4 விஷயங்கள் உண்டு. ஒன்று, விவசாயம் செழிமை பெறும் தை பிறந்தால். அதற்கு தகுந்த மாதிரி பருவ சூழ்நிலையும் மாற்றம். இந்த வருடம் புயல் அடித்து மழை பெஞ்சு பயிர் நாசமாக போனதற்கு அது இறைவனை தான் கேட்கணும். ஆனாலும் கூட 7 வகையால் வழி பிறக்கும். அந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேர்த்துக்கும் தை மாதம் உங்களை பழி வாங்காது. இரண்டாவதாக, என் அப்பன் ஐயப்பன் மகர ஜோதியாய் காட்சி கொடுக்கிறான். ஆதலால் அந்த ஜோதி ஏற்றப்பட்டதால் உங்கள் அனைவருக்கும் வழி கிடைக்கும். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொன்னது. மூன்றாவதாக, தை பிறந்தால் வழி பிறக்கும்னா உழைப்பின் வேகத்தையும் உழைப்புடைய பங்களிப்பையும் கூட்டுவதற்கு நமக்கு கலோரிகள் தேவை. ஒரு ஆண்மகனுக்கு கலோரிகள் கொடுக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னா இந்த சர்க்கரை பொங்கல்னு சொல்லக்கூடியது. சர்க்கரை பொங்கல், அந்த இனிப்பு பூசணிக்காய், அந்த கரும்பு இல்லையா, இதெல்லாம் நமக்கு ஒரு கலோரிகளை கொடுத்து வேகத்தை உழைக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது. நாலாவதாக, என் அப்பன் கந்தக்கடவுள் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய தைப்பூசம், பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய தைப்பூசம். இன்னும் சிறிது காலத்தில் இருக்கக்கூடிய இந்த தைப்பூசத்தினாலையும் வழி பிறக்கும். எவ்வாறாக அப்படின்னா, தைப்பூசம்னா எல்லா முருகன் கோயிலில் இருந்தாலும் முதன்மையானது பூசம் அப்படின்னாலே பழனி தான். பழனியை தவிர வேறு தைப்பூசம் வேறு எங்கும் சிறப்பு பெற்றதாக சரித்திரம் இல்லை. சிறப்பு பெறப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை வேணால் ஏற்றுக்கலாம். அது நான் எந்த கோயிலும் தாழ்த்தியோ பிரிச்சோ சொல்ல வரல. பூஷம் அப்படின்னா அது சூரசம்ஹாரம் அப்படின்னா திருச்செந்தூர் தான். அந்த மாதிரி இந்த தைப்பூசம் இருக்கக்கூடிய முருகன், இந்த முருகனை பற்றி, பழனி முருகனை பற்றி உங்ககிட்ட சொல்லிவிட்டு இந்த தைப்பூசத்தை பற்றி சொல்கிறேன். கஷ்டப்பட்டவனுக்கு தான் கஷ்டம் தெரியும் அப்படிங்கிற காலம் தான் அவன் ஆண்டி கோலத்தில் இருந்தான். அதனால் அவனை ஆண்டி கோலத்தில் போய் பார்க்கும் பொழுது நீ ஆண்டியாக போயிடுவேன்னு சில கயவர்களை ஏற்றிருக்கிறாங்க. அல்ல நேர்களே, கஷ்டப்பட்டவனுங்க நீ ஆண்டியாக போய் என்ன மாதிரியா நீ கோவக்காரனா எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற, சொத்து சுகத்தை இழந்துட்டியா, பெற்றோர்களை பிரிஞ்சிட்டியா, கவலைப்படாத, உனக்கு ராஜாங்க கோலம் ராஜாங்க வாழ்க்கை அமைக்கிறேன்னு சொல்கிறவன் தான் பழனி முருகன். பழம் நீ அப்படின்னா முதிரி, எல்லாம் முந்திரி கொட்டைன்னு சொல்கிறாங்களே, அதம் இல்லை. பழம் நீனா கனியை சாப்பிட்டா சத்து கிடைக்கும், கனியை சாப்பிட்டா குளிர்ச்சி கிடைக்கும், கனியை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி. ஆப்பிள் சாப்பிடு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறமா, மலைப்பழம் சாப்பிடு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறமா, நாட்டு சக்கரை சாப்பிடு நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோமா. அப்போது நல்ல உணவு சாப்பிட்டா உன் உள்ளம் சுத்தமாகுதுன்னு சொல்கிற மாதிரி அந்த பழனி முருகனை சேவிச்சா என் உள்ளம் குளிர். அதனால தான் உள்ளம் குளிரையா முருகையான்னு ஒரு பாட்டே பாடினா. சில பாட்டுக்கு நம்ம ஏதோ சாமி பாட்டுன்னு போட்டுட்டு போயிடும், அது அர்த்தம் தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பழனி முருகன் கவலைப்படாத வாழ்க்கையை கனியாக இனிமையாக செழிப்பமாக வலுப்பெற வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய அரும்பெரும் கடவுள் என் அப்பன் முருகன் பழனி முருகன் தான். இப்படிப்பட்ட அந்த பழனி முருகன் தைப்பூசம், தை அப்படிங்கிறது மாதம். இந்த மாதத்தில் சிறப்பு பெற்ற மாதம் பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனீஸ்வரனுக்கு உகந்தது. இது நிறையா சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த தை மாதம் சூரியன் மகரத்துக்கு வரார். மகரத்துக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய சொந்த வீடு. சூரிய பகவானுடைய மகன் தான் சனி பகவான். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அதனால் ஒரு நேர்கோட்டில் இருக்க மாட்டாங்க. ஆனால் அது அனைத்தும் பொய் அப்படின்னு சொல்லி தை மாதம் தன் பெத்த பிள்ளை அல்லவா தன்னுடைய சனி பகவானுடைய வீட்டுக்கு மகரத்துக்கு சூரிய பகவான் வரார். இதுதான் அந்த ஜோதிடத்தில் எதை சொல்லிட்டு சில சொல்லாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா, இது பெரிய விஷயம். அப்படி மகரத்துக்கு சனி பகவானுக்கு வீட்டுக்குள்ளே தன் பெத்த பிள்ளைக்கு வரக்கூடிய சூரிய பகவான் மகத்தான வாழ்க்கையும் ஒளியும் வீசி விவசாயத்தையும் நாடையும் செழிப்பு பெற வைக்கிறார். மாறாக சனி பகவானும் தன் தந்தை வந்து விட்டார், ஆனால் எதிரியாக இருந்தாலும் கூட தன் தந்தைக்கு தகுந்த மாதிரி தன் தீவினை பயனை குறைத்துக் கொள்கிறார். தீவினை பயனை குறைக்கிறனால தான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இருக்கிற எல்லாருனாலையும் பொங்கல் கொண்டாட முடியுது. பொங்கல் கொண்டாத ஒரு மனிதன் இருக்குதா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சில கிராமத்தில் கருப்பு கொடி ஏற்றுறேன் கொண்டாடலன்னா இப்போ ஒரு 10ல் 1, 2 கணக்கில் ஏற்றுக்க முடியாது. 10க்கு 10 20% இருக்கணும். அது அப்போது இந்த அரிய பெரிய நிகழ்வு நடத்தக்கூடியது தான் சனி பகவான். அப்படிப்பட்ட சூரிய பகவான் மகரத்துக்கு வரக்கூடிய நேரம் என் கந்த கடவுளினுடைய கருணையினால் சனியும் சூரியனும் சாந்தமாறாங்க. இதுக்கு என்ன அத்தாச்சு? முருகனை போய் பாருங்கள். அழகன் முருகனிடம் சொல்லுவாங்க. முருகனுடைய முகம் நீங்கள் இன்று கூட உங்களுடைய சேலையில் இருக்கக்கூடிய ஒரு முருக படத்தை பாருங்கள், பல மடங்கு சூரியனை போல் பிரகாசி அழகு பொருந்தியவனாக காட்சி அளித்து கொண்டிருப்பான் என் அப்பன் முருகன். அப்போ அந்த தைப்பூசத்தன்னைக்கு அந்த சூரிய பகவானுடைய அருளால்
இவனே 1000 சூரியனுக்கு சமம், அவன் மேல் பரப்ப அந்த ஒளியை செலுத்தும் போது பன்மடங்கு செழிப்பம் பெறுகிறானா அந்த அழகன் முருகன். அப்போ அந்த தைப்பூசம் மனிதனுக்கு என்ன சொல்லுது? கோபம் கொள்ளாது, பெற்றோர்களிடம் பகைமை பாராட்டாதே, பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாதே, நீ மனைவி பேச்சை கொண்டு பெற்றோரை நிந்திக்காதே, நோயுற்று பெற்றோரை பாதுகாக்காமல் இருக்காதே, ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி அப்பனும் மகனும் ஒன்றா சாப்பிடாதீங்க, ஒருத்தையும் சாப்பிட்ட பிறகு இன்னொரு சாப்பிடுன்னு சொல்லுவது பொய். ஜாதகங்கிறது நம்மளை வழி நடத்துவதற்காகவே தவிர ஜாதகங்கிறது நம்மளை வழி தவறி போவதற்காக அல்ல. இத்தனை விஷயத்தை உணர்த்துறது தான் தைப்பூசம். பூஷம் அப்படின்னா கும்பம், பூஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கும்பங்கிற மாதிரி பூஷமும் சிறப்பு பெற்றது. இதை உணர்த்துவதற்காக தான் நட்சத்திரம் இதெல்லாம் கொண்டு வந்தேன். இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பாத யாத்திரையாக நடந்து போகிறாங்களாம் அந்த முருகனுக்கு. பாத யாத்திரையாக நடக்கிறப்ப காலெல்லாம் நோவும் இல்லையா, ஆனால் அந்த முருகனுடைய பாடிட்டு போடுறாங்களாம். என்ன பாடிட்டு போகிறாங்கன்னா, என் வாழ்க்கையில் நான் இப்படி கொடூரனாகவும் குரோவனாகவும் ஆசாபாசமாகவும் காசு அழிச்சவனாகவும் அல்லது உழைச்சதுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காமையும் என்னோட செயல்திறன் இருந்து இல்லாமல் முருகையா உன் பாதத்தில் வந்து சரணடைகிறேன். நான் முருகன் பார்த்தானா, இத்தனை பக்தர்களாக நீங்கள் வரீங்க, இருங்க உங்கள் எல்லாத்துக்கும் சிறப்பு பண்ணி கொடுக்க ஒரு அற்புதமான ஒரு நாளை தீர்மானிக்கிறேன். ஏன்னா நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் சொன்ன மாதிரி தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போனவன் பாதியில் நின்றவனும் கிடையாது, பாசமற்றவனும் கிடையாது, பாதாள லோகத்துக்கு போனவனும் கிடையாது. அசாத்தியமான உண்மை. 2021 மட்டும் இல்லை, 2022 நடத்தி காட்டுவான் என் அப்பன் பழனிமலை முருகன். அப்படிப்பட்டதான் இந்த தைப்பூச திருவிழா. அதனால தான் திருவிழான்னு அதுக்கு பேர் வந்தது. தைப்பூசம் நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா. ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், வேடச்சந்தூர் இந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் தைப்பூச திருவிழான்னு தான் அதை சொல்லுவாங்க. அது இந்த தைப்பூச திருவிழாவுக்கு பாத யாத்திரையாக செல்ல முடிகிறவர்கள் அந்த பழனி முருகனையாவது போய் சேவிங்க. அந்த பழனி மலையை சேவிங்க. முருகனை கூட பார்க்க முடியலையா, பழனி எல்லையை போய் மிதிங்க. உங்கள் வாழ்க்கை செழிப்பமாகும், பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். ஆக சனி பகவானால் கெடுபலன் இருக்காது. அதே போல் சூரியன் ஜாதகத்தில் மறைந்திருந்தாலோ அதை சூரியன் கெட்டிருந்தாலோ தாய் தந்தையரை பாதிக்கும். அந்த ஒரு நிலைமையும் மாற்றக்கூடிய அமைப்பு தைப்பூசத்துக்கு உண்டு. இதெல்லாம் போக கோபத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல், நான் மகா கோபக்காரன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோபத்தை அறவே நீக்கக்கூடிய ஒரு அரும் பெரும் திருவிழா இந்த தைப்பூசம். இந்த தைப்பூச முருகனை வணங்கி இந்த தைப்பூச திருநாளில் எல்லா முருகப்பெருமான் ஆலயத்தையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் ஜிஹெச்சுக்கு போனால் எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க. இறுதியாக கண்ணுக்கு காதுக்குங்கிறப்ப அதை டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிக்கிற மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் தாய் தந்தைக்கு ஒத்துப்போகாத நிலைமை மாற வேண்டுமா, பொய்க்க வேண்டுமா, செல்லுங்கள் பழனிமலைக்கு. உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டிங்களா, வெற்றி பெறணுமா, எந்த தொழிலை அதாவது சொல்லுவாங்க, செஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு சொல்கிறான். அதுக்கால் நேரங்காலம் சரியில்லாமையோ அல்லது பிற நாள் நிந்திக்கப்பட்டோ வஞ்சிக்கப்பட்டோ உளுந்திருந்து அதே தொழிலில் செழிப்பம் பெற வேண்டுமா, பாத யாத்திரையாகவோ அல்லது பழனிமலை முருகனையோ தைப்பூச நன்னாளில் சேவிச்சிங்கன்னா முருகன் கருணையால் அந்த தொழிலில் மேலும் சிறப்பு வங்கி பேரும் புகழும் அடைவீர்கள். இது அந்த பழனிமலை முருகன் மேலே சத்தியம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி ஆன்மீக அறிவியல் அறிஞர் திருப்பணம் கோரக்நாத் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.